வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இன்றைக்கி மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வளர்ச்சியா வீழ்ச்சியா, இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது, 2ஆம் இடத்துல உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் இவங்க செய்யக்கூடாத காரியம் அப்படின்னாக்கா தாயாரோட வாக்குவாதங்கள், அம்மா கூட சண்டை சச்சரவு செய்யக்கூடாது. ஒரு புதிய ஒப்பந்தம் போடுறதா இருந்தால் நிச்சயமாக செய்யக்கூடாது. அடுத்தது, தொழில் செய்பவராக இருந்தாலும் யாருக்காவது நீங்கள் உதவி செய்வதும், ஜாமீன் கையெழுத்து போடுவதும், அடுத்தது மனைவி வழி உறவில், குறிப்பாக மனைவி கிட்ட நீங்கள் அனுசரித்து நடப்பதும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே 50% இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் அதிசாரமாக செல்லும் காலங்களில் ஒரு சில நன்மைகள் நடைபெறும் என்று கூறினாலும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் முயற்சி செய்வதும், அதிசாரத்திற்கு பின்பு குரு பகவானுடன் கேது பகவான் இணைவதும், உச்சம் பெற்ற குருவோட கேது இணைவது மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் 8ஆம் அதிபதி திசையோ அல்லது 12ஆம் அதிபதி திசையோ நடைபெற்றால் மிக மிக கவனமாக வாகனங்களை ஓட்டுவதும், விபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் இது ஒரு எச்சரிக்கையான பதிவாக அமையும். இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் தாயார், மனைவி, மாமியார் இவர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வதும், வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பதும் மிகவும் நல்லபடியாக வாழ்க்கை அமையும். கல்வி பயிலும் மாணவர்களுக்காக இருந்தால் கேது பகவான் பெயர்ச்சிக்கு பின்பு சில தடைகள் வந்தாலும் ஞானத்தை கொடுத்து கல்வி அறிவில் முன்னேற்றம் ஏற்படுத்துவார்கள். இந்த குரு பெயர்ச்சியில் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டு அருகில் எங்கேயாவது பசுமாடு இருந்தால் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், கோபூஜை செய்வதும், பௌர்ணமி நாளில் பெண் தெய்வத்தை வணங்குவதும், நிறைய அன்னதானங்களை செய்வதும், முதல்ல விலங்குகளுக்கு, அதுக்கடுத்தது மனநலம் பாதித்தவர்கள், இப்படி யாராவது இருந்தால் அன்னதானம் செய்வதும் மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் என்பது நிச்சயம் நடைபெறும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.